தட்டி இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பே, நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய். கர்த்தருடைய கரம் நம்மை கட்டுவிக்கிற காலம் வரும். மறுபடியும் 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 இழந்து போனதை கர்த்தர் திரும்ப எடுப்பித்து கட்டுகிற வருஷமாய் இந்த வருஷம் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமென். ஆண்டவர் தீர்க்கதரிசி சொல்ல, மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஆமே. இந்த 2026 அதிகமா விசுவாசிங்க. இந்த வருஷம் நாம் கர்த்தரால் கட்டப்படுகிற ஒரு வருஷம். இந்த வருஷம் கர்த்தர் நம்மை இன்னும் அதிகமாய் நம்மை கட்டுகிற ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை கட்டுவித்து உங்களை எழுப்ப கர்த்தருடைய கரம் சித்தமா இருக்கிறது. கர்த்தர் நினைத்த காரியத்தை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனாலும் மாற்ற முடியாது. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வசனத்தை தெளிவா சொல்லுகிறது. நீ ஆடல் பாடல் சத்தத்தோடு மேல வாத்தியங்களோடு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா புறப்பட போகிறீங்க. தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த காரியத்தை குறித்து நம்ம தியானித்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு காரியம் அது. இப்போ சொன்னா எத்தனை பேர் தூங்குவோம், எத்தனை பேர் முழிச்சிருப்போம் தெரியாது. அநேக கட்டிடங்கள்